Learning new vocabulary will help you to improve your fluency in English. When you come across a new word, learn to first pronounce it, get to know the meaning of the word and use it while you talk. நீங்கள் பேசும்போது அதை யூஸ் பண்ணாதான் மறக்காம இருக்கும். இன்னைக்கு நான் 2 vocabulary எடுத்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். Prioritize அப்படின்னா முன்னுரிமை. உங்களை சுற்றி வேலையினோட ப்ரெஷர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் கொடுக்கணும், which has to be completed first அப்படின்னு ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா you will be able to finish all the work. So prioritize, right? I need to prioritize my course this weekend. வீக்கெண்டுக்கு வச்சிருக்க வேலைகளை ஆர்டர் பண்ணி நான் செஞ்சு முடிக்கணும். You should prioritize your health. எல்லாத்தையும் விட நம்மளோட ஹெல்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், ரைட்? The next word வந்து streamline. இது வந்து ஒரு சிஸ்டமோ ஒரு ப்ராசஸோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒன்றும் புரியாது. ஸோ அது நம்ம ஒரு ஆர்டரில் போடணும். ஸோ தட் தி அவுட்கம் வில் பி வெரி குட். டு புட் இட் இன் ஆர்டர் ஆர் டு மேக் இட் சிம்பிளர் ஆர் மோர் எஃபிஷியன்ட், ரைட்? இப்போ ஐ நீட் டு ஸ்ட்ரீம்லைன் மை மார்னிங் ரொட்டீன் டு சேவ் மை டைம். இது இப்படி செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட்லேயே செட் பண்ணிக்கணும். அப்போ யூ வில் பி ஏபிள் டு சேவ் டைம் ஆல்சோ, ரைட்? Then a consultant was hired to streamline the company's operation. The company's operation வந்து streamline பண்ணுறதுக்கு ஒரு கன்சல்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ streamline நெறிப்படுத்துதல், சீராக்குதல். Learn at least one new vocabulary a day and use it while you talk.